ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறேன். நேற்று நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் பெட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு வந்து நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் வந்து போட்டி நடைபெற்றது. இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் கூடிய சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ண நம்ம டிசியோட கேப்டன் அக்ஷர் பட்டேல் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் பண்ணணும்னு சொன்னார். இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம ஆர்சிபி அணி வந்து பார்த்திங்கன்னா 163 ரன்களை மட்டுமே எடுத்து 7 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர் இன்னிங்ஸ் முடித்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் சால்ட் 37 ரன் அடித்தார். அதே போல் நம்ம டிம் டேவிட் வந்து 37 ரன் அடித்தார். ரஜித் பட்ஜார் கேப்டன் அவர் வந்து 25 ரன் அடித்தார். விராட் கோலி வந்து 22 ரன் அடித்தார். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ஹையஸ்ட்டு ஸ்கோரர்ஸே வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து இது வந்து 50-50 அடிக்கலை. ஸோ அதுதான் வந்து ஒரு மெயின் காரணமாக வந்து இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசியோட பவுலிங் கார்டு பார்த்தோன்னா குல்தீப் யாதவ் வந்து 17 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தார். அதே போல் துப்ராஜ் வந்து 2 விக்கெட் எடுத்தார். அதே போல் நம்ம முகேஷ்குமார் வந்து 1 விக்கெட் எடுத்தார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஹித் சர்மா வந்து 1 விக்கெட் எடுத்தார், 1 ரன் அவுட். ஸோ இதுதான் வந்து 163 ரன்களை அடித்து 7 விக்கெட்டுகளிலிருந்து இன்னிங்ஸ் முடித்தாங்க. இதுதான் வந்து நம்ம டிசியோட பவுலிங் கடை வந்துருந்துச்சு. இதுக்கப்புறம் பேட்டிங் பண்ண வந்த நம்ம டிசி அணி வந்து பார்த்திங்கன்னா 4 விக்கெட்டுகளிலிருந்து 169 ரன்களை அடித்து 13 பந்துகளை மீதம் வைத்து இந்த போட்டி வந்து அசால்ட்டாக வின் பண்ணிட்டாங்க. இதில் வந்து யார் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஎல் ராகுல் வந்து 93 ரன் அடித்து கடைசி வரைக்கும் நாட் அவுட்டாக அவர் முடித்தார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தது வந்து கிறிஸ்டியன் ஸ்டெம்ஸ். அவர் வந்து 38 ரன் அடித்தார். 2 பேருமே வந்து 111 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சு டிசி வந்து வெற்றி பாதை கொண்டு போனாங்க. இந்த வெற்றியின் மூலமாக இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் தோல்வியை சந்திக்காத ஒரு அணியாக டிசி அணி மட்டும்தான் இருக்கிறாங்க. அது எல்லாருமே ஒரு தோல்வியை வந்து பெற்றுட்டாங்க. ஸோ இந்த வெற்றியின் மூலமாக தோல்வியை சந்திக்காத அணியாக மீண்டும் தொடர்கிறார்கள். ஸோ இந்த 111 ரன் பார்ட்னர்ஷிப் மூலமாக ஈஸியான ஒரு வெற்றியை வந்து டிசி வந்து பெற்றுட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஆர்சிபி உள்ளதாக இருந்தாங்க. ஆனால் வந்து சில மழை துளிகள் வந்தது காரணமாக பேட்டுக்கு வந்து பால் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வெற்றிக்கு வந்து ஒரு காரணம். நம்ம ஆர்சிபியோட பவுலிங் எடுத்து பார்த்தோம்னா நம்ம புவனேஸ்வர் குமார் வந்து 2 விக்கெட் எடுத்தார். அதே போல் யாஷ் தயார் வந்து 1 விக்கெட் எடுத்தார். அதே போல் சுயாஷ் சர்மா வந்து 1 விக்கெட் எடுத்தார். ஸோ இதுதான் வந்து ஆர்சிபியோட பவுலிங் கடை வந்துருந்துச்சு. ஸோ இதுதான் நேற்றைய போட்டியுடைய கதையாக வந்துருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.